தயையுள்ள மனுஷன் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். தயையுள்ள மனுஷன் நற்குணம் உள்ளவன். இவனிடத்தில் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் அன்பும் நிரம்பி இருக்கும். இவனிடத்தில் நற்குணம் இருக்கும். இவன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அதற்கு நன்மை செய்து அதை காத்துக் கொள்வான். இவன் தன்னுடைய கடமைகளை சந்தோஷமாய் செய்வான். தன்னுடைய ஆத்துமாவைப் போல தன்னோடு கூட இருக்கிற சிநேகிதருக்கும் நன்மை செய்வான். தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நன்மை செய்வான். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சரீரத்தின் வெவ்வேறு அவயவங்களாய் இருக்கிறோம். அவயவங்களில் வித்தியாசம் இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நன்மையை பார்ப்பது போல பிறருடைய நன்மையையும் பார்க்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அன்பாயும் ஆதரவாயும் உதவியாயும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவே நம்முடைய உள்ளான மனுஷன். தயையுள்ள மனுஷனுடைய உள்ளான மனுஷன் நன்மையினால் நிரம்பி இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான போஜனங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நன்மையினால் நிரப்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலும் கர்த்தருடைய கற்பனைகளினாலும் நிரப்ப வேண்டும். கடூரன் துன்மார்க்க சுபாவம் உடையவன். இவனிடத்தில் உண்மை இருக்காது. இவன் பிறருக்கு தீங்கு செய்கிறவன். இவன் தனக்கும் தீங்கு செய்து கொள்வான். கடூரன் தன் உடலுக்கு நன்மை செய்யாமல் அதை அலைக்கழிக்கிறான். இவனுடைய பாவத்தினால் இவனுடைய சரீரத்திற்கு தண்டனை கிடைக்கிறது. இவனுடைய பாவமே இவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இதுவே இவனுக்கு பாரமாக இருக்கிறது. கடூரன் தன்னுடைய துர்க்குணத்தினாலும் துர்க்கிரியையினாலும் தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். தன்னுடைய சரீரத்தையும் அழித்து போடுகிறான். தயை செய்து ஆசீர்வதித்தவர்கள் கேனியர், தாவீது, யோனத்தான், யோபு, கொர்னேலியு, மெலிதா தீவார். தங்களை அழித்துக் கொண்டவர்கள் காயின், யோசேப்பின் சகோதரர், அதோனி பேசேக், ஆகாக், ஆமான், யோனா.